अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। कुल लिमन मा फ़िस समावाति वल अर्द कुल लिल्लाह कतब अला नफ्सिहिर रहमा ஸதகல்லாஹுல் அஸீம்। கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் சங்கையான இந்த ரமதான் மாதத்தின் 6ஆம் நாள் தராவிஹ் தொழுகையை நிறைவு செய்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம்। அல்ஹம்துலில்லாஹ்। அல்லாஹுடைய எல்லையற்ற கருணையினால் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலிருந்து சரியாக 7.5 ஜுஸுகள் ஓதி நிறைவு செய்யப்பட்டு விட்டன। அல்ஹம்துலில்லாஹ்। கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா அன்ஆமுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், குல் லஹும் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் உள்ள அனைத்தும் யாருக்குரியது என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வே பதிலையும் சொல்கிறான், குல் லில்லாஹ், வானம் பூமி இந்த அண்ட சராசரம் அதில் உள்ள அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, அல்லாஹ் தன் மீது ரஹ்மத்தை கடமையாக்கி கொண்டான், விதியாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான்। பொதுவாக மனிதனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று தன்னுடைய ஆற்றலை பற்றி சொல்லிவிட்டு மிரட்டுவான்। இது மனிதனுடைய தன்மை। உன்னை இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிடுவான் அப்படின்வான் மனுஷன்। ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியை நீங்கள் கேளுங்க, வானம் பூமி இதில் உள்ள அனைத்தும் யாருக்கு சொந்தம் என்று கேட்டுவிட்டு அனைத்தும் அல்லாஹுக்கு தான் சொந்தம்। அப்படிப்பட்ட அரசாட்சிக்கு சொந்தமானவன், அவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும்। ஆனால் அந்த அல்லாஹ் தன் மீது ரஹ்மத்தை தான் விதியாக்கி கொண்டான், வேதனை செய்வதை அல்லாஹ் விதியாக்கி கொள்ளவில்லை। எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மார்க்கத்தில் மனிதன் எப்படியாவது அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று அவன் வெற்றி பெறுவதற்கான வழிகளைத்தான் அதிகமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான்। நேற்றைய தினம் நாம் பேசினோம், சொர்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்து என்பது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பது என்பது। அது யாருக்கு கிடைக்கும்? வமன் யுத்தில்லாஹ வர் ரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு யார் கட்டுப்பட்டு நடந்தார்களோ அவர்களுக்கு கிடைக்கும்। இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்த்தால் நமக்கு என்ன புரிகிறது? ஒரு மனிதன் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலேயும் அல்லாஹுக்கு ரசூலுக்கு பரிபூர்ணமாக கட்டுப்பட்டு நடந்தால் மட்டும்தான் நபிமார்களோடு இருக்க முடியும் என்று சொன்னால், அந்த அந்தஸ்தை நம்மிலே எத்தனை நபர்கள் பெற முடியும்? கொள்கை அளவில், வணக்க வழிபாட்டில், குடும்ப வாழ்க்கையில், கொடுக்கல் வாங்கலில், குணாதிசயங்களில் அனைத்திலும் 100% அல்லாஹ் ரசூலை பின்பற்றினால்தான் நபி அவர்களோடு இருக்க முடியும் என்று சொன்னால், அது நம்மிலே எத்தனை நபர்களுக்கு சாத்தியம்? நம்மிலே சிலர் வணக்க வழிபாடுகளில் சிறப்பாக இருப்போம், குடும்ப வாழ்க்கையில் ஃபெயிலியராக இருப்பாங்க। இல்லை, குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பார், கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் வீக்காக இருப்பார், ஹராம் ஹலாலை பேணக்கூடிய விஷயத்தில் சரி அதிலும் கரெக்டாக இருக்கிறான்னு பார்த்தா அப்படி குணாதிசயங்களில் சில பேர் ஃபெயிலியராக இருப்பாங்க। இப்போ எல்லா அம்சங்களும் சிறப்பாக இருந்தால்தான் அதை அடைய முடியும் சொன்னால், அதை எத்தனை நபர்கள் அடைவோம் என்பது ரொம்ப கேள்விக்குறி। ஆனால் அல்லாஹுடைய கிருபையை பாருங்கள், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு சில செயல்களை, ஒரு சில அம்சங்களை சொல்லி இதை சரியாக செய்தால் நபி அவர்களோடு இருக்கலாம்। தனிப்பட்ட ஒவ்வொரு அமல்கள், அதிலே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹு தஆலா 2 பெண் மக்களை அல்லது அதைவிட அதிகமான பெண் மக்களை கொடுத்து அந்த பெண் பிள்ளைகளை அல்லாஹுக்கு பயந்து நல்ல முறையிலே வளர்த்து தர்பீத் செய்து பருவ வயதை அடைந்தவுடன் நிக்காஹ் செய்து கொடுக்கிறாரோ, அவரும் நானும் நாளை சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்। இப்போ அல்லாஹு தஆலா யாருக்கு பெண் பிள்ளைகளை கொடுத்தானோ, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், பெண் பிள்ளை பிறந்தது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் முகமெல்லாம் கருத்து, யாரும் தன்னிடத்திலே வந்து விசாரித்து விடக்கூடாது என்று வெட்கப்பட்டு அவன் ஒதுங்கி மறைந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான்। இது மனிதனுடைய நிலை। ஆனால் அந்த குழந்தை, பெண் குழந்தை என்பது எப்பேற்பட்ட சுப செய்தி, பஷாரத் என்று சொன்னால், அந்த பெண் குழந்தைகளை மட்டும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து ஆளாக்கி நிக்கா செஞ்சு கொடுத்துட்டோன்னு சொன்னால் நபி அவர்களோடு சொர்க்கத்திலே இப்படி நெருக்கமாக இருக்கலாம் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்।
இப்போ இது நம்மள சாத்தியமில்லாத விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய பிள்ளைகளை பேணுதலாக சிறு வயதிலிருந்தே தர்பியத் செய்து அல்லாஹுடைய அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்கி நிகா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நபி அவர்களோடு என்ன செய்ய முடியும், நெருக்கமாக இருக்க முடியும். அதே போல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வகாஃபிலுல் யதீமி ஹாகதா, நானும் ஒரு அனாதைக்கு பொறுப்பேற்கக்கூடியவரும். ஒரு யதீமான பிள்ளை தகப்பனை இழந்து நிற்கிறது, அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறான். அந்த பிள்ளையை நம்முடைய பொறுப்பிலே எடுத்து ஆளாக்கி வளர்த்து அந்த பிள்ளையை நிக்காஹ் செய்து கொடுக்கின்ற வரை அல்லது தன்னுடைய சுயமாக அது செயல்படுகின்ற வரை அந்த பிள்ளையை நம்முடைய பொறுப்பில் எடுத்து வளர்த்தால் அந்த மனிதரும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை செல்வந்தர்கள் அவர்களுக்கு இந்த ஒரு சிந்தனையும் வருவதில்லை. அல்லாஹு தஆலா எத்தனையோ குடும்ப சூழ்நிலையினால் விபத்துகளிலே தகப்பனை இழந்து விடுகிறார்கள் பிள்ளைகள், உறவுக்காரர்கள் செழிப்பாக இருக்கிறாங்க. நான் அவர்கள் அந்த பிள்ளையை என்னுடைய பொறுப்பிலே எடுத்து வளர்த்து ஆளாக்கினால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருக்கலாம் என்ற சிந்தனையோடு அந்த பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பன் இல்லை என்ற சிந்தனையே வராத அளவுக்கு வளர்க்கக்கூடிய சக்தியை எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஆனால் அதை பயன்படுத்தினால் அந்த ஒரு அமலை கொண்டு மட்டும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். யாருக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறானோ, சில நபர்களுக்கு அல்லாஹுடைய நாட்டும் குழந்தைகளே இல்லை, அது அவர்களுடைய குறைபாடு அல்ல. அல்லாஹ் சொல்றான், நான் நாடியவர்களுக்கு தான் நான் குழந்தையை கொடுப்பேன், நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பேன், நான் நாடினால் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்த்து கொடுப்பேன். நான் நாடினால் பிள்ளையே இல்லாதவர்களாகவும் ஆக்குவேன். எந்த குறையும் இல்லை, கணவன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், எந்த குறையும் இல்லாமலும் அல்லாஹ் நாடினால் ஆக்குவான், அது அவனுடைய ஹிக்மத். அப்படிப்பட்டவர்கள் ஒரு யதீமான பிள்ளையை எடுத்து வளர்த்து ஆளாக்கினார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குகிறார். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், ஒரு வியாபாரி அந்த வியாபாரத்திலே நேர்மையாக இருக்கிறார், உண்மையாளராக இருக்கிறார், நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக நடந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட வியாபாரி நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தீன் என்பது பள்ளிவாசலுடைய இந்த கதவுக்குள்ள, இதை விட்டு வெளியில போயிட்டா நம்ம துன்யாவுக்கு போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது, வியாபாரமும் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி மக்களுக்காக ஹலாலாக சம்பாதிப்பதும் இபாதத்து தான், அதுவும் வணக்க வழிபாடு தான். அல்லாஹ்வை அஞ்சி ஹலாலான முறையில் அவன் நினைத்தால் ஹராமாக பொருளீட்ட முடியும். அதற்கான எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது உலகத்திலே. அல்லாஹுக்கு பயந்து நான் ஒரு முஸ்லிம், இந்த ஹராமான வழிக்கு நான் போக மாட்டேன், குறைவான வருமானம் வந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு மனிதன் ஹலாலாக பொருளீட்டுகின்ற பொழுது அதுவும் இபாதத்தாக ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட நேர்மையான ஒரு வியாபாரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், வியாபாரத்தில் உண்மையாக நடந்து கொள்வது. இன்னைக்கு விளம்பரங்களில் 99% விளம்பரம், நான் துனியாவை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது வரக்கூடிய விளம்பரங்களில் சொல்லப்படக்கூடிய அந்த வாக்குறுதிகளில் 99% பொய்யானவை தான். இன்றைக்கு எதெல்லாம் ஆர்கானிக், இதெல்லாம் ரொம்ப சிறந்தது, உங்களுக்கு இந்த விட்டமின் இருக்கு அந்த விட்டமின் இருக்குன்னு சொல்லி அதிகமான விலைகளை கொடுத்து விற்கிறார்களோ அதை ஆய்வு செய்து சொல்கிறார்கள், சாதாரண பொருளை விட இதில் தான் கெடுதி அதிகமாக இருக்கு அப்படின்றான். இப்போ மக்களை நம்ப வைத்து அதிகமான பணத்தையும் அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி அவர்களை நோயாளிகளாக ஆக்கக்கூடிய எத்தனை வியாபாரிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். திட்டம் போட்டு இதையே யோசிக்கிறார்கள், எப்படியாவது நுகர்வோரை கஸ்டமரை ஏமாற்றி எத்தனை விதங்களில் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதையே திட்டமாக தீட்டக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட வியாபாரிகளுடைய நிலை நாளைக்கு மறுமையில் எப்படி இருக்கும்? எனவே நீங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வியாபாரி உங்களை நம்பி வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை ஏமாற்றக்கூடாது, அவரிடத்தில் பொய் சத்தியம் செய்து பொருளை விற்கக்கூடாது. யார் பொய் சத்தியம் செய்து பொருளை விற்பானோ அப்படிப்பட்டவனை நாளை மறுமையில் அல்லாஹ் திரும்பியும் பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி அவர் நாளை மறுமையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செய்த ஒரு சஹாபி, சுமார் 10 வருஷம் ஹித்மத் செஞ்சிருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே. அந்த சஹாபி கூறுகிறார்கள், ஒரு முறை என்னுடைய கையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா புனையே, என் அருமை மகனே, உன்னால் முடிந்தால் காலையிலும் மாலையிலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, யாரை பற்றியும் உன்னுடைய உள்ளத்தில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் உன்னால் இருக்க முடிந்தால் அப்படி இருந்து கொள். அப்படி இருப்பது என்பது என்னுடைய சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் இருந்தாங்க. எந்த மனிதரை பற்றியும் தீய எண்ணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இல்லவே இல்லை.
யாராவது யாரை பற்றியாவது தேவையில்லாமல் குறை சொல்வதையும் நபி அவர்கள் விரும்பவில்லை. என்னுடைய தோழர்களை பற்றி சின்ன சின்ன தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும். சின்ன சின்ன குறைகளை சொல்லாதீர்கள். என்னுடைய தோழர்களை நான் சந்திக்கும் போது நல்ல உள்ளத்தோடு அவர்களை சந்திக்க விரும்புகிறேன். அவரை பற்றி ஏதாவது குறையை சொல்லிட்டீங்கன்னா அடுத்து பார்க்கும்போது என்னுடைய கண்ணுக்கு முன்னால் அந்த குறை தானே வந்து நிற்கும். எனவே அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ யாரை பற்றியும் எந்த தீய எண்ணமும் இல்லாமல் இருந்தால் அது என்னுடைய சுன்னத். யார் என்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவாரோ அவர் என்னை நேசிக்கிறார். யார் என்னை நேசிப்பாரோ அவர் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இன்னைக்கு நம்மள்கிட்ட எல்லோரை பற்றியும் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் எல்லாத்த பற்றியும் வச்சுருக்கிறோம். ஆனால் முன்னாடி நல்லா பேசுகிறோம், முன்னாடி சிரித்து நல்லா பேசுகிறோம். ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் என்னதாங்க இருக்குது, அவர்களை பற்றி நிறைய குறைபாடுகள். அவர் எப்படி நல்ல நிலைமையில் இருக்காருன்னு ஒருத்தர் வந்து சொன்னால் அவர் எப்படி நல்ல நிலைமைக்கு வந்தார் எனக்கு தெரியாதா அப்படின்றது. ஒரே வார்த்தையில் அவரை க்ளோஸ், அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் அவர் கஷ்டப்பட்டு தவறுகள் எல்லோருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. தன்னு பில் முஃமினீன கைரா ஸல்லல்லாஹு சொன்னார்கள். முஃமின்களை பற்றி முதல்ல முஃமின்கள் நல்லெண்ணம் வையுங்கள். அவன் நமக்கு இந்த துரோகம் செய்கிறான், மாற்று மதத்தை சார்ந்தவன், நம்மை அழிக்கக்கூடியவன், கெட்ட எண்ணம் வைக்கிறான், அது ரெண்டாவது விஷயம். முஸ்லீம்களை பற்றி முஸ்லீம்கள் முதலே நல்ல எண்ணம் இல்லையே. நம்ம ஆளுங்க தான் நமக்கு எல்லா விஷயத்திலும் டேஞ்சராக இருக்கிறாங்க, நம்மள்கிட்டே வந்து சொல்கிறாங்க. மற்றவங்கள கூட நம்பிடலாம் போல இருக்குது, நம்ம ஆளுங்க தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ முஃமின்களுடைய விஷயத்தில் குறிப்பாக நல்லெண்ணம் கொள்வது என்பது, அவர்களை பற்றிய தீய எண்ணம் இல்லாமல் இருப்பது, இது அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத். இது அல்லாஹ்ட்ட இதுக்காக வேண்டிய துஆ செய்யணும். அல்லாஹ் யாரை பற்றி உங்களுடைய உள்ளத்தில் எந்த தீய எண்ணத்தையும் ஏற்படுத்தி விடாதே. அப்படி இருக்கக்கூடியவர் நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி பல அமல்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமல்களை நீங்கள் செய்தால், ஒட்டுமொத்தமாக தீனுடைய எல்லா காரியங்களையும் பின்பற்றினால் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க முடியும் என்பதல்ல. இப்படி சின்ன சின்ன அமல்கள். ஒரு சஹாபி வந்தார்கள், நபி அவர்களே கியாமத்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக கியாமத்துக்கு போயிட்டியாப்பா, வமா அதத்தலஹா, அந்த கியாமத்துக்கு என்ன தயார் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கிறியா, எப்போ எக்ஸாம்னு கேட்டோன்னா எக்ஸாம் எல்லாம் படித்து முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. வமா அதத்தலஹா, ஸ்ட்ரெயிட்டாக கியாமத்துக்கு போயிட்டீங்களே, அதுக்கு என்ன தயார் பண்ணி வச்சுருக்கிறீங்க, கியாமத்துக்கு பிறகு முடிவில்லாத வாழ்க்கை இருக்குது. இப்போ அந்த சஹாபி சொன்னார்கள், என்கிட்ட அமல்னு பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் உள்ளத்தில் இருக்குது அப்படின்னார். அல்லாஹ் ரசூலுடைய பரிபூர்ணமான முஹப்பத் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நாளை மறுமையிலே இருப்பாய் என்று சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஈமானுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் இந்த விஷயம்தான். ஏன்னா எங்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற அமல் இல்லை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற அமல் இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அமல் இல்லை, ஆனால் அவர்களுடைய முஹப்பத் எங்களுடைய கல்பில் இருக்குது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் யாரை நேசிப்பீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். இப்போ இன்றைக்கி வாலிபர்கள் யோசிப்பாங்க, நம்முடைய கல்பில் யாருடைய முஹப்பத் இருக்குது, யாருடைய முஹப்பத் மிகைத்து இருக்கிறது, அது நடிகர்களுடைய முஹப்பத்தா அல்லது அரசியல்வாதிகளுடைய முஹப்பத்தா? இப்போ யார் யாரை அதிகமாக நேசிப்பீர்களோ அவர்களோடு தான் இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு வார்த்தை. இப்போ நல்லோர்கள், நபிமார்கள், இவர்களை நாம் நேசித்தால் நாளை மறுமையில் யாரோடு இருக்கலாம், அப்படிப்பட்ட மனிதர்களோடு இருக்கலாம். இப்போ இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ரஹ்மத். இப்போ இத்தனை வழிகளை ஏன் நமக்கு காட்டினாங்க அப்படின்னு சொன்னால், யாருக்கு எது முடியுமோ, ஒருத்தருக்கு பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, அதை வச்சு நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான், ஒரு எத்தீமுக்கு பொறுப்பு இருக்கிறீங்களா, நீங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கலாம். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, அந்த வியாபாரத்தில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கலாம். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாளை மறுமையில் அல்லாஹ்கிட்ட எந்த சாக்கும் நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா அவ்வளோ வழிகளை நமக்கு விசாலமாக ஆக்கி வைத்திருக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை வழிகளை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறானோ அத்தனை வழிகளிலேயும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பரிபூர்ணமாக அடைகின்ற மேன்மக்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன்.